சாரிங்கண்ணா, இட்லிங்களா தோசைங்கண்ணா? திருப்பதி லட்டு சுத்தமான பசு. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம யூடியூபுக்கு வந்து ஒரு புது இன்ட்ரோ சாங் கிடச்சிருக்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அமரன் கட்டிங் தெரியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இது ஒரு ட்ராஜடியான ஸ்டோரி. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நடுவில் வந்து என்ன கண்டென்ட் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் காமனாக சொன்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன வேணாலும் யோசிக்கலாம். நம்ம பேச போகிறது வந்து லட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி ஐ வாண்ட் யூ டு ஷோ த நியூ இன்ட்ரோ சாங். ஸோ கம் ஆன், வெல்கம் ஆல் டு Tarant Man. ஸோ எப்படி இருந்துச்சு இன்ட்ரோ? ஸோ நான் அவரோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவரோட பேர் வந்து ஆனமாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சூடோனியமில் தான் வந்து அவர் மியூசிக்லாம் பண்ணிருக்காரு. நான் அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவரோட இன்ஸ்டாகிராம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. ரீசெண்டாக எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒரு ரேண்டமான கான்வர்சேஷன் நடக்கும்போது இந்த டாபிக் இருந்துச்சு. அப்போ எனக்கு நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. என்னென்னா, நிறையா பேரோட மனசுக்குள்ளே எப்படி சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவனுக்கு புரிதலே இல்லாமல் எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த லட்டு டாபிக் ரொம்ப ஒரு மாதிரி தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ண ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ரீசர்ச் ஒன்று பண்ணேன். நெட்டில் வந்து சில விஷயங்கள், சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த லட்டு செய்கிறதுக்கான கீ ஏஆர் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு நினைக்கிறேன், திண்டுக்கல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கீல தான் வந்து பீஃப் ஃபேட்டு அப்புறம் வந்து ஃபிஷ் ஆயிலாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. இதை கிளைம் பண்ணது வந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து இப்போ கரண்ட் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவரை பார்த்து இந்த மாதிரி இவரோட தலைமையில் இவருக்கு தெரிஞ்சு தான் அதெல்லாம் நடக்குது, இவர் தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னார். இது எவ்வளவு உண்மை பொய்னா நமக்கு தெரியாது. ஓகேவா? லேப் ரிப்போர்ட்டுக்கு சாம்பிள் அனுப்பும்போது லேப் ரிப்போர்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருச்சு, ஆமாம் இதில் வந்து சில விஷயங்கள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அடுத்த விஷயம். இதை பற்றி பேசணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அவங்களோட வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பரிதாபங்கள் வீடியோ, லட்டு வீடியோ வந்து போட்டு 1/2 hour என்ன தூக்கிட்டாங்க. நான் அந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து கீழே கொடுக்குறேன். அது வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜில் வந்து அந்த பரிதாபங்களோட வீடியோ வந்து இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பரிதாபங்களோட வீடியோ தூக்குனதுக்கான முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாட்டி ஒன்று பேசியிருப்பாங்க. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை, ஏன்னா எல்லாரும் கைது பண்றா செய்யறான்றதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கலாய்ச்சனால தான் அந்த வீடியோ டேக் டவுன் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் அது எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்குமே எப்படி தெரியுமா, புதுசாக ஒரு டேர்ம் சனாதன தர்மம்னு கொண்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி, சனாதன தர்மம் என்ன, ஏன் இவ்வளோ இஷ்யூ கிரியேட் ஆகுது, ஏன் வந்து நம்ம ஊரில் வந்து பொலிட்டிஷியன்ஸ் அதை பற்றி பேசும்போது கூட இல்லை நீ அப்ரோலைஸ் பண்ணு, நீ எப்படி அதை பற்றி பேசலான்னு இவ்வளோ ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆச்சுன்னு நான் பார்க்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதோட மீனிங் தான் என்ன, எதுக்கு தான் இவ்வளோ இஷ்யூ, அது எதுவும் கடவுளை பற்றி எதுவும் சொல்கிற விஷயமானு கேட்கும்போது சனாதன தர்மம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ரிலிஜன், அதாவது சனாதன தர்மம் எஸ்பெஷலி ரிஃபர்ஸ் டு ஹிந்து ரிலிஜன். அந்த ரிலிஜனில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கடமைகள், அதை விச் இஸ் யோர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் அ ரிலிஜன். இதுக்கு ஏன் இவ்வளோ விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியல. கடந்த 5 வருஷத்தில் 10 வருஷத்துலாம் வந்து இந்த ஹிந்து இந்த தர்ம அந்த இதுன்னு வந்ததே கிடையாது. ஆல் இண்டியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லி தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். இப்போ திடீர்னு ஒரு ரிலிஜனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி மற்ற ரிலிஜன்லாம் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. கிடைக்கிற எல்லா சான்ஸுமே, கிடைக்கிற எல்லா கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்லேயுமே ஒரு ரிலிஜனை உள்ள கலந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. வந்து மக்களுமே வந்து இன்னும் மயங்குறாங்க. இப்போ திண்டுக்கல் இருந்து தானே இந்த கீ வந்து சப்ளை ஆச்சு. இது எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் ரூலிங் பார்ட்டி வேறு, ஏபியில் ரூலிங் பார்ட்டி வேறு. அதனால நாங்கள் வந்து பீஃப் கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுறனால நீயும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேணுக்குன்னே பிளான் பண்ணி அந்த வந்து
கீ அப்படியே அமுச்சு அவங்களோட புனிதத்தை நாங்கள் கெடுத்துட்டோம், தமிழர்கள் தான் அந்த பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா எனக்கு வேலை இல்லையா. எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்களுக்கு தீபாவளினா எங்களுக்கு மட்டும் தீபாவளி கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தீபாவளினா எங்களுக்கு ஒன்றும் தீபாவளி கிடையாது. மற்ற இடத்துலையும் தீபாவளி தான். அவங்களுக்கு ரம்ஜான்னா அது எங்களுக்கும் ரம்ஜான் தான். அதுதான் வந்து எங்களோட பெனிஃபிட். நீ எங்கேயும் வந்து சம்மந்தமான பிரச்சனையை தான் கிண்ட பார்க்குறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்தியை எங்ககிட்ட இம்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களாலேயும் நீங்கள் பீஃபை சாப்பிடுன்னு சொல்லவே முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ஆந்திர பிரதேஷ் டெப்யூட்டி சிஎம் పవన్ కళ్యాణ్, அது పవర్ స్టార్ మీద ஒரு పేరు, ఎందుకు ఏమో వచ్చాను తెలియదు. அவனை செருப்பா அடிக்கணும். మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. இந்த அளவுக்கு நடிக்கவும் தெரியல, அதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். இட்ஸ் அ வெரி பேட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காருக்கு மேலே ஏறி அவரும் அவரோட ஃபேன்ஸும் சேர்ந்து அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு போகிறாங்க ரோட்டில். எதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? அறிவில்லை. மேலைக்கு மேலே ஏறி பெரிய இந்த பேச்சு. அவர் நிற்கிறதே பார்த்து ரொம்ப ஸ்டைலாக நிற்பார் ஆட்டிக்கிட்டு. நான் பார்த்த வரைக்குமே அவர் மைண்டுக்குள்ளே ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஹீரோவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து அவர் தான். அவர் மைண்டுக்குள்ளே ஒரு பிஜிஎம் ஓடிட்டு இருக்கும், நம்ம தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றதெல்லாம் இதாக. Andhra Pradesh Deputy Chief Minister announced 11 days fast for this the Tirupati Balaji temple laddu issue. இது வரைக்கும் கூட டவுட் வரலடா. ஆனா நீங்க இதெல்லாம் பண்றப்ப பாக்குறப்ப தான் உண்மையிலே கலந்தாங்களா இல்ல கலந்த மாதிரி ஆக்சன் போடுறாங்களா டவுட் வருது. இப்படி பண்றாரு, அது ஃபேன்ஸ் தான் கத்துறாங்க பவர் ஸ்டார் வா அப்படின்ட்டு. டேய் நாங்க பார்க்காத ஸ்டைலாடா, பைத்தியக்கார பசங்க. இப்போ வந்து கார்த்தி வந்து ஒரு ஆக்டர் கார்த்தி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த லட்டுவை பற்றி பேசும்போது லட்டு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூங்க, நான் அதை பற்றி பேச வேணும்னு சொன்னார். ரொம்ப ரீசனாக தான் சொன்னார், எதையும் கலாய்க்கல. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్. அதுக்கு உடனே வந்து இந்த பவன் கல்யாண் வந்து அவர் எப்படி அதை பேசுறது, அப்படிலாம் பேசக்கூடாது, அதனால் லட்டுங்கிறாரு. அப்போ லட்டுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா பானிபூரினா சொல்ல முடியும். మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను. బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ, ప్లీజ్ యు హావ్ టు థింక్ 100 టైమ్స్ బిఫోర్ యు సేయింగ్ ఎ వర్డ్. కట్ చేస్తే బీజేపీ పార్టీనే లడ్డు మోతీచూర్ కా లడ్డు. ఏం నాయనా లడ్డు తింటావా உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இவர் வந்து இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் இருக்கும்போது இந்த பார்ட்டியை கிழிச்சார். இப்போ இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவர் இஷ்டம் நினைக்க என்னென்னமோ பேசுறாரு. இவங்க எப்படி நம்ம சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி இவங்களாம் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்களாம் அந்த இஷ்யூவாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து பெருமை சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வந்து அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, 4 கைப்படப்பட்டு வந்த லட்டு நான் சாப்பிட நிப்பாட்டிட்டேன், 4 வருஷம் ஆச்சு. ஒன்று இது முட்டு கொடுக்கதான் இருக்கட்டும், நான் லட்டு சாப்பிட்றப்பா நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றி அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொன்னதாக இருக்குது. தெரிஞ்சு ஒரு விஷயத்த சாப்பிட்டாதான் நம்ம தப்பு, தெரியாம சாப்பிடறது எந்த தப்பு கிடையாது. அது போக சாப்பிடறது தப்பே கிடையாது. அது ரொம்ப எவ்வளோ கேவலமான விஷயம் தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதை சொல்லும்போது எனக்கு விவேக் சார் சொன்னதான் ஞாபகம். அவாங்கிறியே, அவ யாரா? இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா, மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா. அவர் அப்ப சொல்லிட்டு போனதே இன்னைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா அது இருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் வந்து கோயிலை மட்டும் பிடுங்கிக்கிறாங்க, அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி சின்ன கோயில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வராது, அது ஒரு தனிப்பட்ட ஃபேமிலிக்கு சொந்தமானது. நீங்கள் போடுற காணிக்கை உண்டியில் போகிற காசு எல்லாமே அந்த ஃபேமிலி ஃபுல்லாக எடுத்துப்பாங்க, அதை பிரித்து வாழ்ந்துப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் முக்கால்வாசி இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த காசை வர்ற காசை பிரித்து இது பண்ணிப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து தான் வந்து பூ கட்டுறது, பிரசாதத்துக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அந்த மண்ணாங்கட்டி இது எல்லாமே பண்ணுவாங்க. இப்படி தான் ஓகே, இதுதான் கோயிலோட கான்செப்ட். இப்போ பெரிய கோயிலை ஏன் வந்து அவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இதுதான் உண்மைலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, கோயில் வந்து மோர் தென் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை விட இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டூரிசம் மாதிரி ஆயிடுச்சு. திருப்பதி, பழனி எல்லாமே பிளேஸ் ஆஃப் டூரிசம் மாதிரி ஆயிடுச்சு, பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து இந்த கோயிலை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஒரு சர்ச்சோ ஒரு தர்காவோ வந்து பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி நான் பார்த்தது கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதை ஆக்கிரமித்து அதுலேருந்து வர காசை எடுத்து இது பண்ணுறாங்க.
நான் கடவுளை பார்க்க போகிறதுக்கு பார்க்கிங்க்கு காசு கட்டணுமா, அர்ச்சனை பண்ண காசு கட்டணுமா, தட்டில் காசை போடுமா, உண்டியலில் காசை போடுமா, சாப்பாடுன்னு ஒரு காசு போடுமா, விஐபி லைன்னா ஒரு காசா, நார்மல் லைன்னா ஒரு காசா, இவ்வளோ காசு அந்த கடவுள் கேட்குறாரா? அப்படி ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லையே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ இந்த மாதிரி காசு வாங்கி 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 இது ஒரு பிளேஸ் ஆஃப் டூரிசம் மாதிரி ஆக்குனதுனால கவர்மெண்ட் அதை சீக்கிரமாக பெரிய கோயில் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அதை அவங்களோட வருமானத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்பிள் ஆஸ் தட். பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்புங்கிறத தாண்டி பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆச்சு. நீங்களே யோசிங்க, ஏதாவது ஒரு பெரிய சர்ச்லேயோ இல்லை பெரிய தர்காலையோ வந்து பார்க்கிங் டிக்கெட் கொடு, அர்ச்சனைக்கு காசு கொடு, விஐபி லைன்லாம் சொல்லி நான் கேள்விப்படுறதில்லப்பா. ஐ மேபி ராங், பட் நான் கேள்விப்படுத்து கிடையாது. இப்படி பிஸ்னஸாக இருக்கும்போது கவர்மெண்ட் உள்ள வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது, ஓகேவா? இந்தியா வந்து ஓட் பண்ணுற வரைக்கும் லீடர்ஸ் வந்து அந்த ஓட் பண்ணுறவங்களோட கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவாங்க. ஓட் பண்ணி ஒரு லீடரை எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இஷ்டப்படி தான் நடந்துப்பாங்க. எவனுமே வந்து ஓட் பண்ணவங்களோட, அதாவது பொதுமக்களோட தேவைகளை எப்படி சொல்லி கேட்டு தெரிஞ்சு பண்ணவே மாட்டாங்க, சரியா? அதனால தயவு செஞ்சு முட்டாள ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடாதீங்க. நீங்கள் என்ன ஆக்டராக இருந்தீங்கன்னா ஒன்று ஆக்டராக இருங்க, இல்லைன்னா இப்போ பாலிடிக்ஸ் வாங்க, சரியா? ஆக்டர் ஆகிட்டு நான் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான சில விஷயங்களை பண்ணுங்கள். நான் போய் ஒரு 10 பேர்த்துக்கு வந்து சேவை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபேம் கிடைச்சிடும். நீங்கள் ஆல்ரெடி ஆக்டர் ஆகி ஃபேம் ஆகியிருப்பீங்க. சின்னதுன்னு ஆரம்பிங்க. ஒரு ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு படமாக பண்ணி 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 தான் உங்களுக்கான இடத்த பிடிச்சிருப்பீங்க. அதேமாதிரி பாலிடிக்ஸுக்கு வரதா இருந்தால் தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி 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 அப்புறம் பாலிடிக்ஸ் வாங்க. உடனே போய் சிஎம் போஸ்ட்டு நிற்கிறது, உடனே போய் மினிஸ்டர் போஸ்ட்டு நிற்கிறது, போனோடனே நீங்கள் போகிறீங்க, உங்களோட ரசிகர்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு புரியல. எல்லாம் சொல்லுவேன், இந்த பவர் ஸ்டார்னு சொல்லிட்டு சுற்ற அந்த பவன் கல்யாண்னா எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ டேஞ்சரஸான ஆக்ட்ஸ்லாம் பண்ணார். காரில் அந்த வித்தியெல்லாம் காமிச்சார். பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஊரில் வந்து நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு ஐ எம் நாட் அ விஜய் ஃபேன், பட் எனக்கு அவர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு. இவர் என்னன்னா காருக்கு மேலே ஏறி உட்காந்து மனசுக்குள்ள ஒரு பிஜிஎம் போட்டு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு இஸ் வெரி பேட். எனக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட போய் ஓட்டு போடாதீங்க. இத்தனை நாள் அவன் என்ன செஞ்சுருக்கணும் அதை நினச்சி ஓட்டு போடணும். இல்லைன்னா ஓட்டே போடாதீங்க தயவு செஞ்சு. அதில் ஓட்டு போடுறது ரொம்ப கவனமாக ஓட்டு போடுறது. இது ஓட்டு போடுற அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஆகிடுச்சு. பட் இது அது கிடையாது. நாடு வந்து ஃபாரின் டைஅப்ஸ்லையும் அதுலேருந்து வர கமிஷனால் பொலிட்டிஷியன்ஸ் வாழ்க்கை மாறதும் வந்து நாடு டெவலப் பண்ணி கிடையாது. ஒவ்வொரு ஆளோட வாழ்க்கையுமே மாறும்போது மட்டும்தான் இந்த நாடு டெவலப் ஆகும். இந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக இருக்குது சொல்லலாம். ஆனால் அந்த யூபிஐயில் காசு இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். திங்க் பண்ணுங்கள்.